ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. நாம் இன்றைக்கி ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும். கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஹோம் டூர் வீடியோவில் நான் உங்களுக்கு கிச்சன் காமிச்சிருக்கேன். அது ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஃபுல் கிச்சனும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுபோக அதுக்கப்புறமா நான் சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். நான் கிச்சனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோம் டூர் விலாக் இது வரைக்கும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனில் என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், வீடியோகான், 5 ஸ்டார் ரேட்டிங் ஃப்ரிட்ஜு. நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகே, ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூடை வச்சுருப்பேன். எதுக்குன்னா பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்காக ஒரு கூடை வச்சுருக்கேன். அது சிங்க்குக்கும் செவருக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்குது, அதில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்கு டேப்லேயே நான் கேஸ்கட் எப்போவுமே வச்சுருப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வேறு எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே டேப்பில் மாட்டி வச்சுருப்பேன். நம்மளுக்கு சிங்க்கு பக்கத்துலேயே விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். கொஞ்சம் வளர்ந்துருச்சு பாருங்கள். எதுக்கு கிச்சனில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்போடு சமைச்சாதான் சமையல் ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, அது உண்மையும் கூட தான். நாம் ஏதாவது டென்ஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீனரியான ஐட்டம்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதுக்காக நான் வச்சுருக்கேன். விண்டோலையே பாத்திர கழுவுற பவுடர், சோப் எல்லாமே வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருப்பேன். அது வேஸ்டெல்லாம் போடுறதுக்காக வச்சுருக்கேன். சிங்க்குக்கு ரைட் சைட் பார்த்திங்கன்னா சின்ன டப் வச்சுருப்பேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கண்ணாடி பாட்டில்ஸ் அதெல்லாம் கழுவி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ விண்டோக்கு பக்கத்தில் ஒரு ஹேங்கர் இருக்கும். அதில் நான் குட்டி டவல் ஹேங் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை கழுவிட்டு கை துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதில் ஒரு லூப் மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டவ், நான் 2 பர்னர் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். இடுக்கி பார்த்திங்கன்னா அடுப்பு மேலேயே தான் எப்போவுமே வச்சுருப்பேன். அடுப்புக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசர் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்திங்கன்னா கத்தி, லைட்டர், பணியார குச்சி அதெல்லாமே அதில் வச்சுருப்பேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டுற கல், உப்பு, நெய் அதெல்லாமே வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் பிளாஸ்டிக் ட்ரேயில் ஆயில் கேன்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். பெருசில் இருக்கிறதுல அதிகமாக இருக்கும், அதிலிருந்து சின்னதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பேன் கொஞ்சமாக. அதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்குவேன். தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் இருக்குது, அதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 அஞ்சரை பெட்டி இருக்கும். மேலே இருக்கிற அஞ்சரை பெட்டியில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ரசப்பொடி இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வீட்டிலையே செஞ்சது. அடுத்து இன்னொரு அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, பெருங்காயம் இது எல்லாமே வச்சுருப்பேன். இப்போ அந்த அஞ்சரை பெட்டிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்கனைசர் இருக்குது. அதில் 3 ரேக்ஸ் இருக்குது. மேல் ரேக்கில் பார்த்திங்கன்னா இஞ்சி காஃபி, சுக்கு காஃபி, தூள் உப்பு, அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ், வினிகர், ஓமம், வெந்தயம், தேன், பசுநெய் இது எல்லாமே மேல் ரேக்கில் வச்சுருப்பேன். அடுத்து சென்டர் ரேக்கில் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ், பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் இங்கே வச்சுருப்பேன். அது கூட மிளகுத்தூள், அதுக்கப்புறமா வரமிளகா ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் நான் எப்போவுமே இந்த ட்ரேயில் தான் வச்சுருப்பேன், தேடக்கூடாதுங்கிறக்காக. அடுத்து கீழ் ரேக்கில் பார்த்திங்கன்னா பூண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசருக்கு பக்கத்தில் 2 கண்டெய்னர் இருக்கும் பிளாஸ்டிக்கில். அதில்
கரும்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை ரெண்டுமே இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற சில்வரில் காஃபி தூள், டீ தூள் ரெண்டுமே வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. அதுக்கு நேரே நம்மளுக்கு விண்டோ இருக்குது. கிச்சனில் 2 விண்டோ இருக்கிறனால நம்மளுக்கு எப்போவுமே வெளிச்சமாகவே இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் பக்கத்தில் நான் ஒரு சாலில் தண்ணி வச்சுருப்பேன், இது குடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸி இருக்குது. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு கபோர்ட் தான். வாங்க கபோர்டில் நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு மளிகை பொருள்கள் தான் இருக்குது. மேல் ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற எல்லாமே மேல் ரேக்கில் வச்சுருப்பேன். சில்வர் கண்டெய்னரில் இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தட்டைப்பயிறு அந்த மாதிரி பருப்பு வகைகளும், கடுகு, சீரகம், உளுந்து அது எல்லாமே வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி ஸ்பைசஸ், புளி, மோர் மிளகாய், மஞ்சள் தூள் அது எல்லாமே நம்மளுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸஸில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத மளிகை பொருள் எல்லாமே நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மேல் ரேக் அவ்வளோதான். கீழ் ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கீழ் ரேக்கில் ஃபஸ்ட்டு எண்டில் ஒரு அட்டைப்பொட்டி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத மளிகை பொருள் இருக்கும். சேமியா, ரவை, அவல் எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரே இருக்கும். அதில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் எல்லோ கலர் கண்டெய்னர் ஒன்று இருக்கும், ஏர்டைட் கண்டெய்னர். அதில் ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் எல்லாமே ரோல் பண்ணி அதில் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸில் தினை அரிசி ஓப்பன் பண்ணது. அதுக்கு பக்கத்தில் கரும்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஊறுகாய் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை பொடி, ரசப்பொடி, இது எல்லாமே நாங்கள் வீட்டிலையே மேக் பண்ணுறோம். அது ஊறுகாய் பாட்டில்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். நாங்கள் எப்போவுமே 3 மாதம் 4 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் ஒட்டுக்கா வாங்கி வச்சுப்போம். அதனால எல்லாமே கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் இருக்குது. இப்போ இந்த கபோர்டு அவ்வளோதான். அடுத்த கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே இந்த கபோர்டில் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற செல்ஃபில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் நம்மளோட யூடியூப் வீடியோக்காக யூஸ் பண்ணுறது. இந்த எண்டில் பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரங்கள் இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் செய்கிறக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கும். அதுக்கப்புறமா கிளாஸ் பவுல், ஐஸ்கிரீம் கப், டீ கப், இது எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிளாஸ் டம்ளர், வாட்டர் ஜக் எல்லாமே இருக்குது. ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இது எல்லாமே புதுசு மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் பிளெண்டர், கேக் கட் பண்ணுற நைஃபு, கேக் மோல்டு 3 இது எல்லாமே அங்கே இருக்குது. நம்மளுக்கு ரோஸ்டர், பிளெண்டர், கேக் மோல்டு இது எல்லாமே அன்பாக்சிங் வீடியோ வித் ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் செட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பெரிய பிளேட், சின்ன பிளேட், பவுல்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஆப்பக்கடாய், அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா இன்னொரு கடாய் இருக்குது. இப்போது அதுக்கு பக்கத்தில் செவரில் நான் மெஷரிங் கப்ஸ் ஹேங் பண்ணியிருக்கேன். இதில் 8 கப்ஸ் இருக்கும். இது ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஹோலோடு கொடுத்துருக்காங்க. மேல் செல்ஃபில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ கீழ் செல்ஃபில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.
கீழ் செல்ஃபில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ அந்த ஒயிட் கலர் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஸ்டாண்டு தான், ஆனால் செல்ஃபை விட ஹைட் அதிகமாக இருந்ததுனால நான் ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரேக்குக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் நான் பிளேட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ரேக்கில் சில்வர் சம்படங்கள்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேல் ரேக்கில் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸஸ் அண்ட் குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே மேலே வச்சுருக்கேன். இப்போது அடுத்து இருக்கிற ரேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள். இப்போ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் பெரிய சம்படங்கள்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸி ஜார் எல்லாமே வச்சுருக்கேன் முன்னாடியே. இந்த ஆர்கனைசர் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே செல்ஃபில் வைக்கும்போது கசகசன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்கனைசர் செட் இருக்குது. அதில் மேல் ட்ரேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதில் அந்த லாஸ்ட் இருக்கிற ஒயிட் கலர் பிளேட் வந்து நான் மேலே காமிச்ச செட்டு கூட சேர்ந்தது. அது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா டீ கொடுக்கறக்காக அந்த ஒன்று மட்டும் நான் கீழே வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளேட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூன் டம்ளர்லாம் வச்சுக்கலாம். அதை நம்ம குட்டி குட்டியாக டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தி கட்டை, களி கலர்ற கோல், கரண்டி, அப்புறம் பாட்டில் கழுவுற ப்ரஷ் எல்லாமே நான் அதில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்ச பொருட்கள்லேருந்து தண்ணி வடைஞ்சதுன்னா ஸ்டோர் ஆகியிருக்கிறதுக்காக வாட்டர் ஸ்டோரிங் ட்ரே இருக்குது. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த கபோர்டில் இருக்கிறது. இந்த ஆர்கனைசர் செட் எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு கபோர்டுக்கும் செவருக்கும் இடையில கேப் இருக்குது. அங்கே நான் கொஞ்சம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய பிளாஸ்டிக் பக்கெட்டில் பார்த்திங்கன்னா நான் வரமிளகாய் வச்சுருக்கேன். அது போக ஆயில் டின்னு, நம்ம கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகிற பைகள் எல்லாமே இந்த சைடில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைனிங் டேபிள், அதில் எப்போவுமே ஒரு மூங்கில் கூட வச்சுருப்பேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். டைனிங் டேபிளில் எப்போவுமே நாங்கள் உட்காந்து சாப்பிட மாட்டோம், தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ சமையல் செஞ்சு அந்த பொருட்கள் மட்டும்தான் எப்போவுமே டைனிங் டேபிளில் இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட மாட்டோம், அதனால் இங்கே டைனிங் டேபிள்லேயே வச்சுருவேன். இப்போது டைனிங் டேபிளுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கூடை இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸு, இட்லி பாத்திரம், அதுக்கப்புறமா ஈய பாத்திரங்கள் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது கபோர்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல் இருக்கும். இது எப்போவுமே ரெகுலராக இருக்கும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கபோர்டு எல்லாமே ஹைட்டாக இருக்கும், திங்ஸ் எடுக்கிறதுக்காக வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குடம் வச்சுருப்பேன். எதுக்குன்னா நல்ல தண்ணி வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் வரும், அதனால் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக குடம் வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரைண்டர் இருக்குது. இங்கே இருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிறனால அது இல்லை. இப்போது அதுக்கு பக்கத்தில் சிலிண்டர் இருக்குது. சிலிண்டருக்கு பக்கத்தில் அருகாமனை உள்ளே தள்ளி வச்சுருப்பேன். ஏன்னா நேஹா குட்டி இருக்கிறதுனால கால் பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். ஒரு மூங்கில் கூடையில் தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 ரேக்குள்ள ஒரு ட்ராலி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மேல் ரேக்கில் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். கீழே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். நான் வெஜிடபிள்ஸும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவேன். அதனால் ஒரு ட்ரேவே எனக்கு போதுமானதாக இருக்குது.
நீங்களும் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நம்மளுக்கு ஹெல்தி. அதுக்கப்புறமா சிங்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பில் நான் மண் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ நம்ம மற்ற சைடு வைக்கும்போது கால் படும், அதனால் இந்த சைடு ஓரமாக வச்சுருக்கேன். மண் பாத்திரங்கள் எதுக்கு அப்படின்னா பருப்பு கீரை கடையிறதுக்காக வச்சுருக்கேன். நான்வெஜ் செய்கிறதுக்கு தனியாக மண் பாத்திரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கிச்சனில் நான் ஒரு மேட் வச்சுருப்பேன். ஏன்னா நான் சமையல் செய்யும் போதும் பாத்திரம் கழுவும் போதும் மேட் மேலே நின்று தான் கழுவுவேன், சமையல் செய்வேன். அதனால் எப்போவுமே ஒரு மேட் வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.